ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்டியான ஹாஃப் கேஜி வெயிட் வர ஸ்னிக்கர்ஸ் கேக் வந்து எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸ்னிக்கர்ஸ் சாக்லேட் எதுவுமே யூஸ் பண்ணாமல் இந்த கேக்கை வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். சாப்பிட்றதுக்கு அப்படியே ஸ்னிக்கர்ஸோட டேஸ்ட்லேயே இருக்கும். இப்போ இந்த கேக் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கேக் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கேரமல் சாஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு பேனில் நான் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஸ்டார்டிங்கில் வந்து ஹை ஸ்பீடில் வச்சுக்கோங்க. சர்க்கரை மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆனதுமே லோ ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. சீக்கிரமாக மெல்ட் ஆகிடும். இப்போ சர்க்கரை நல்லா கேரமலைஸ் ஆகி வந்துருச்சு. இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் பட்டர் சேர்த்துக்கிறேன். இப்போ பட்டர் எல்லாமே நல்லா மெல்ட் ஆனதுமே இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட விப்பிங் க்ரீமுக்கு பதிலாக ஃப்ரெஷ் க்ரீம் இருந்ததுன்னா அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கேரமல் சாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக இதில் வந்து ஒரு 2 ட்ராப்ஸ் அளவுக்கு நான் வந்து பட்டர்ஸ்காட்சோட எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், இருந்தால் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கேக் டின்னை வந்து க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே 6 இன்ச் கேக் மோல்டு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக ஆயிலை வந்து க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே பட்டர் பேப்பரை போட்டுடலாம். இப்போது கேக்குக்கு தேவையான ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். 125 ml கப் எடுத்திருக்கேன். அதாவது 1/2 கப்பில் நான் 1½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டார்க் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன். மீதி இருக்க கப் ஃபுல்லாமே நான் வந்து மைதா சேர்த்து லெவல் பண்ணிக்கலாம். இப்போது ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சலிச்சு எடுத்துக்கலாம். 1/2 கப்பில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல கொக்கோ பவுடரும் மைதாவும் அதை சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இது எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். சலிச்சு எடுத்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக கேக்குக்கு தேவையான வெட் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஒரு ட்ரையான பவுலில் 2 முட்டை எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து இதை வந்து பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். முட்டை நல்லா ஃப்ளஃபியாக பொங்கி வரணும், அது வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம். இப்போது 1 நிமிஷத்துக்கு முட்டை நல்லா பீட் ஆகிடுச்சு. இந்த டைமில் 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக நான் வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் பவுடர் சுகர் வந்து சேர்க்குற மாதிரி இருந்தால் கரெக்டாக 1/2 கப் அளவுக்கு அளந்து சேர்த்துக்கோங்க. இப்போ முட்டையை வந்து 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் க்ரீமியாக பீட் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சு முட்டையோட எல்லோ கலர்லாம் மாறி பியூர் ஒயிட் கலரில் வரணும், அது வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். கடைசியாக இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்து லோ ஸ்பீடில் பீட் பண்ணிவிட்டு பீட்டர் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போது நம்ம எக் பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொறுமையாக கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது கேக் பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் டின்னில் வந்து ஊற்றி பேக் பண்ணி எடுத்துடலாம். ஒரு பாத்திரத்தை 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன், அதுக்குள்ளே இறக்கி வச்சு 30லேருந்து 35 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் பேக் பண்ணி எடுத்துடலாம். கேக் பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி கேக்கை நல்லா டேப் பண்ணிவிட்டு ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 35 நிமிஷத்துக்கு அப்புறம் கேக் வந்து சூப்பராக பேக் ஆகிருக்கு. கேக் கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து 3 லேயராக கட் பண்ணணும். இப்போ ஐசிங் பண்ணுறதுக்கு நம்ம க்ரீம் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் இங்கே 3/4 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீமில் 2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் பவுடர் சேர்த்து பீட் பண்ணிகிட்ருக்கேன்.
இப்போ கேக்க 3 லேயரா கட் பண்ணிட்டேன். ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு டர்ன் டேபிள் மேல கேக் போர்டு வச்சிருக்கேன். கொஞ்சமா க்ரீம் தடவிட்டு, ஃபர்ஸ்ட் லேயர் கேக்க வச்சு சுகர் சிரப் வச்சு நல்லா வெட் பண்ணிக்கலாம். வெட் பண்ணதுக்கப்புறம் கேக்குக்கு வந்து நம்ம க்ரீம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல, அத வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ கேக்குக்குள்ள ஃபில்லிங்கா நான் கொஞ்சமா பீனட்ஸ் எடுத்திருக்கேன். நிலக்கடலை அத சேர்த்துக்கிறேன். அதுக்கு மேல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த கேரமல் சாஸ சேர்த்துக்கலாம். அடுத்ததா கேக்குக்குள்ள ஃபில்லிங்கா சேர்க்கறக்காக கொஞ்சமா மில்க் சாக்லேட் கனாஷ் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். அடுத்ததா செகண்ட் லேயர் கேக்க வச்சு சுகர் சிரப் வச்சு வெயிட் பண்ணதுக்கப்புறம், உள்ள ஃபில்லிங்கா வந்து க்ரீம் குடுத்துக்கலாம். பீனட்ஸும், கேரமல் சாஸும், சாக்லேட் கனாஷும் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி 3 லேயரையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கடைசி லேயர் கேக்க வச்சு சுகர் சிரப் வச்சு நல்லா வெயிட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சமா க்ரீம் குடுத்து இந்த கேக்க வந்து க்ரம் கோட் பண்ணி எடுத்துக்கிறேன். க்ரம் கோட் பண்ண கேக்க 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில வச்சு செட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் கோட்டிங் குடுத்துக்கலாம். கேக்குக்கு ஃபைனல் கோட்டிங்லாம் குடுத்ததுக்கப்புறம் 5 நிமிஷம் ஃப்ரிட்ஜில வச்சிரலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமா பீனட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அத வந்து கேக் ஃபுல்லா போட்டுக்கலாம். இப்போ ஒரு ஐசிங் நைஃப் வச்சு இத வந்து மெதுவா பிரஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஓவரா பிரஸ் பண்ண வேண்டாம். மெதுவா டச் பண்ணா போதும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த மில்க் சாக்லேட் கனாஷ வந்து கேக்குக்கு மேல ஊத்திக்கலாம். ரொம்ப திக்கா இருந்தது அப்படின்னா, திரும்பவும் நம்ம வந்து டபுள் பாயிலிங் மெத்தட்ல லைட்டா மெல்ட் பண்ணிட்டோம்னா, கரெக்ட்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துரும். அத வந்து கேக்குக்கு மேல ஊத்திக்கலாம். கனாஷ் எல்லாமே ஊத்திட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில வச்சு வெளிய எடுத்துக்கலாம். இப்போ கடைசியா கேக்குக்கு வந்து பார்டர் குடுத்துக்கலாம். இப்போ இந்த கேக்க வந்து உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான, டேஸ்டியான, யம்மியான ஸ்னிக்கர்ஸ் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம இங்க வந்து எந்த ஸ்னிக்கர்ஸ் சாக்லேட் எதுவுமே நம்ம வந்து யூஸ் பண்ணல. நீங்களும் இந்த கேக் ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.